நியாண்டர்தால் கால மருத்துவம் மற்றும் தாவர அடிப்படையிலான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள். நான் அண்ணாமலை சுகுமாரன். அனைவருக்கும் வணக்கம். நமது பண்டைய மூதாதையர்களான நியாண்டர்டால் மனிதர்களுக்கு மிகவும் மேம்பட்ட மருத்துவ அறிவு இருந்தது என்பது மிகவும் வியப்பூட்டும் செய்திதான். அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு நியாண்டர்டால்கள் ஆஸ்பிரின் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை பயன்படுத்தினர் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புக்குள் செல்வோம். அது எவ்வளவு நம்ப முடியாதது இருக்கிறது. ஆனால் அந்த கண்டுபிடிப்பு ஆதாரபூர்வமான ஒரு உண்மை. இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நமது நவீன விஞ்ஞானிகள் ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நியாண்டர்தாலின் பண்டைய பல் பிழைக்கில் ஆஸ்பிரினில் உள்ள செயலில் உள்ள மூலப்பொருளான சாலிசிலிக் அமிலம் மற்றும் பென்சிலின் உற்பத்தி செய்யும் பாக்டீரியாக்களின் தடயங்களை இப்போது கண்டறிந்தனர். இது எத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க கண்டுபிடிப்பு! வரலாற்றுக்கு முந்தைய கால மருத்துவத்தை பற்றிய நமது புரிதலுக்கு இது பெரிய புதிய ஒரு பாதையை திறக்கிறது. ஆனால் முதலில் நியாண்டர்டால்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். அப்போதுதான் இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் புரியும். அவர்கள் யார்? நவீன மனிதர்களான நம்முடன் அவர்கள் எவ்வாறு ஒப்பிடுகிறார்கள்? நியாண்டர்டால்கள் அல்லது ஹோமோ நியாண்டர்டாலென்சிஸ் 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவிலும் ஆசியாவின் சில பகுதிகளிலும் வாழ்ந்தனர். அவர்கள் நம்முடன் ஒரு பொதுவான மூதாதையரை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் ஒரு தனித்துவமான இனமாக உருவாகினர். நமது இனம் ஹோமோ சேப்பியன்ஸ். அவர்கள் ஹோமோ நியாண்டர்டாலென்சிஸ். ஆனால் இருவருக்கும் பொதுவான மூதாதையர்கள். ஹோமோ நியாண்டர்டாலென்சிஸ் ஐரோப்பாவின் பனி யுகத்தின் குளிர்ந்த காலநிலைக்கு நன்கு ஒத்துப்போயினர். வலுவான கட்டமைப்புகள் மற்றும் சராசரியாக நம்மை விட பெரிய மூளைகளுடன் இருந்தனர். ஆனால் அவர்கள் உண்மையில் அவர்கள் அடிக்கடி சித்தரிக்கப்படும் மிருகத்தனமான மனிதர்களாக தான் இருந்தார்களா? சமீபத்திய கண்டுபிடிப்புகள் பல வித்தியாசமான செய்தியை வெளிப்படுத்துகின்றன. நியாண்டர்டால்கள் சிக்கலான பல கருவிகளை உருவாக்கினர். அடக்கம் சடங்குகள் போன்ற குறியீட்டு நடத்தைகளில் ஈடுபட்டனர். மேலும் ஒருவேளை சிலவித கலையையும் கூட உருவாக்கினர். அவர்கள் புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியமாகவும் இருந்தனர். இவைகள் நியாண்டர்தால் பற்றிய ஒரு அறிமுகம். இப்போது நமது முக்கிய கதைக்கு வருவோம். நவீன விஞ்ஞானிகள் நியாண்டர்தால் பற்களில் இருந்து பல் பிழைக்கை பகுப்பாய்வு செய்து ஆச்சரியமான பொருள் ஒன்றை கண்டறிந்தனர். அவர்கள் சாலிசிலிக் அமிலம் மற்றும் பென்சிலின் உற்பத்தி செய்யும் பொருள்களை அதில் கண்டுபிடித்தனர். அவர்கள் ஆஸ்பிரின் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்ற இயற்கை வைத்தியங்களை பயன்படுத்தினர் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? வில்லோ பட்டையில் காணப்படும் சாலிசிலிக் அமிலம் நவீன ஆஸ்பிரினின் முன்னோடியாகும். நியாண்டர்டால்கள் வலி மற்றும் வீக்கத்திலிருந்து விடுபட வில்லோ பட்டையை பயன்படுத்தியிருக்கலாம். இது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது மருத்துவமும் அவர்களுக்கு தெரிந்ததா? அவர்கள் வாழ்ந்த அந்த நீண்ட காலத்துக்கு முன் எத்தகைய தாவரங்கள் இருந்திருக்கும்? அவைகள் இன்னமும் இருக்கிறதா? இந்த தாவரங்களும் இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளாக எத்தகைய மாற்றம் கண்டன? இந்த இயற்கை தாவரங்களின் பண்புகளை நியாண்டர்டால்கள் எப்படி அறிந்திருப்பார்கள்? இதுவரை நாம் கொண்டிருந்த பல நம்பிக்கைகளை சீரமைக்கும் அவசியத்தில் இப்போது இருக்கிறோம். இது ஒரு பெரிய புதிய கதவுகளை இயற்கை மருத்துவத்தில் திறக்கக்கூடும். இது அவர்களுக்கு மருந்தியல் பற்றிய நடைமுறை அறிவு இருந்தது என்பதை இது குறிக்கிறது. இது தலைமுறைகள் வழியாக கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தாவரங்கள் வலியை குறைக்கலாம், காய்ச்சலை குறைக்கலாம் அல்லது தடவுதல் மூலம் காயங்களை குணப்படுத்தலாம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். அது குறைந்தது 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது. இது ஆச்சரியமாக இல்லையா? பென்சிலின் பற்றி என்ன? அவர்களின் பல் பிழைக்கில் பென்சிலின் உற்பத்தி செய்யும் பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை தொற்று நோய்களுக்கு சிகிச்சையளிக்க பூஞ்சை தாவரங்கள் அல்லது பொருட்களை பயன்படுத்தியிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. அதன் ஆன்டிபயாடிக் பண்புகளை அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டார்களா?
ஆனால் இத்தகைய தீர்வுகளை அவர்கள் பயன்படுத்துவது பாக்டீரியா எதிர்ப்பு நடைமுறைகளின் செயல் குறித்து அவர்களின் அடிப்படை புரிதலை காட்டுகிறது. இயற்கையுடனான அவர்களின் ஆழமான தொடர்பு மற்றும் சுகாதார நலன்களுக்காக அதன் வளங்களை பயன்படுத்தும் திறன் உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கிறது. இந்த பண்டைய ஞானம் பாரம்பரிய தாவர அடிப்படையிலான மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இது நிச்சயமாக மனிதர்களின் மருத்துவம் குறித்து புதிய ஒரு புரிதலை உருவாக்குகிறது. இதுவரை நாம் 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த மனித இனங்களையும் டைனோசர் போன்ற மிருகங்களைப் பற்றி மட்டும் பேசி வந்தோம். ஆனால் 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தாவரங்கள் இப்போதும் உள்ளதா, அல்லது முழுமையாக மறைந்துவிட்டதா? அத்தகைய பண்டைய தாவரங்கள் ஆஸ்பிரின் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் மட்டும் கொண்டிருந்ததா, அல்லது சித்தர்கள் கதைகளில் வரும் அற்புத தாவரங்களும் இருந்திருக்குமா? இதில் இருந்து அறிவியலில் நாம் இன்னமும் முழுமை அடையவில்லை. இன்னமும் அறிய வேண்டியது இருக்கலாம் என்று உணர முடிகிறது. இந்த கண்டுபிடிப்பின் தாக்கங்கள் ஆழமானவை. அதிநவீன மருத்துவ அறிவு என்பது முற்றிலும் நவீன வளர்ச்சி என்ற கருத்தை இது சவால் செய்கிறது. வேறு என்ன பண்டைய இரகசியங்கள் நாம் வெளிக்கொணர காத்திருக்கின்றன? நிச்சயம் ஒரு புதிய பாதை உருவாகலாம். நியாண்டர்டால்களிடையே மேம்பட்ட மருத்துவத்தின் சான்றுகள் காலம் காலமாக சொல்லி வரும் ஸ்டீரியோடைப் அறிவியலை சவால் செய்கின்றன. நியாண்டர்தால்கள் புத்திசாலிகள், புதுமையானவர்கள். நியாண்டர்தால் மருத்துவ தாவரங்களை பயன்படுத்துவது என்பது அவற்றின் குறிப்பிடத்தக்க புத்திசாலித்தனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அடுத்த முறை நீங்கள் ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்தும் போது இந்த அறிவு நியாண்டர்டால்களுடன் நாம் பகிர்ந்து கொண்ட வரலாற்றில் ஆழமான வேர்களைக் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்டைய மூதாதையர்களுடன் நாம் எவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திப்பது நம்ப முடியாதது அல்லவா? நாம் ஒன்று வானத்தில் இருந்து குதித்து விடவில்லை. நமது மூதாதையர்களும் பெற்றிருந்த அறிவின் வளர்ச்சி கொண்டுதான் இப்போது நாம் பெற்றிருக்கும் முன்னேற்றம் என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒப்புதல் அல்லவா? 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்து வந்த காலத்திற்கான இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நான் அண்ணாமலை சுகுமாரன். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் அதற்கு ஆதரவு கொடுங்கள். மேலும் அறிவியல் பூர்வமான செய்திகளுக்கு இனியதமிழ் அமிர்தம் சேனலுடன் குழு சேரவும். மேலும் இத்தகைய பண்டைய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்கள். அடுத்த முறை வரை விரைவில் புதிய ஒரு சுவையான செய்தியுடன் சந்திப்போம். Watch patiently until the end, where all the valuable references about this video are compiled. Don't miss out. Do subscribe to our channel Inya Tamilamritham. References: Scientific American, The Neanderthal in the Family. Nature, Insights into Neanderthal Cognitive Abilities. National Geographic, Neanderthal Physical Characteristics. Encyclopedia Britannica, Neanderthal Tool Use. Science, Neanderthal Genetic Legacy. NCBI Dental Plaque Analysis. New Scientist, Neanderthals used penicillin and painkillers. NCBI Willow bark and salicylic acid. NCBI penicillin producing bacteria. Frontiers in Pharmacology, Ancient Plant-Based Medicine. NCBI Traditional Plant-Based Medicines.